நெல்லையை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை ஒன்று. ஆமாம், நான் ஏற்கனவே 18ஆம் தேதி சொன்னேன். இந்த கொலை வந்து பட்ட பகலில் நடந்திருக்கு, வெட்ட வெளிச்சத்தை வெளியில் நடந்திருக்கு, ஒரு உணவகத்து முன்னால் நடந்திருக்கு. இந்த மாநகர எல்லையை கடப்பதற்குள் இந்த கொலையாளிகள் கைது செய்ய முடியுமா முடியாதா? இந்த காவல்துறைக்கு அந்த ஆற்றல் இருக்கா இல்லையா? எல்லா இடத்திலும் கண்காணிப்பு படப்பிடிப்பு கருவிகள், அதான் கேமரா வச்சுருக்காங்க. 10 நிமிடத்துக்குள் இந்த மாநகர எல்லையை கடப்பதற்குள் ஒரு கைது செய்திருக்கலாம். ஏன் கைது செய்யலை என்பதுதான் இப்போ கேள்வி. இப்போ நம்முடைய காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரா, அவர் இறந்தாங்க. 10 தனிப்படை அமைத்திருக்காங்க. அவர் ஒரு கடிதம் ஒன்று, அந்த கடிதம் பொய்ன்னு சொல்லணும், இல்லைன்னா கடிதம் உண்மைனா அது எழுதப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் கைது செய்தானே விசாரிக்கணும். நீங்கள் சமன் அனுப்பி அழைப்பான அனுப்பி விசாரிக்கிறதுனா இது என்ன நாடகம்? அப்போ ஒவ்வொரு கொலைக்கும் நீங்கள் குற்றவாளிகள் ஐயப்படுகிறவர்களை நீங்கள் அழைப்பான அனுப்பி தான் விசாரிப்பீங்களா? உயர் காவல்துறை அதிகாரியே சொல்கிறார், தேவையானால் விசாரிப்போம். அவர் தான் பேர் எழுதியிருக்காரு, என்னுடைய எதிரியா, இல்லைன்னா அந்த கடிதம் போலி கடிதம்னு அறிவிச்சுருங்க, நாங்கள் கேட்கல. சந்தேகப்படக்கூடியவர்கள் கைது செய்து விசாரித்ததான் உண்மை வரும். இதுவரைக்கும் யாரையும் கைது செய்யலை. ஏன் கைது செய்யலை? அது சந்தேகத்துக்குரிய மரணம். அதாவது காவல்துறை உயர் அதிகாரியே சொல்றாரு, கடப்பாக்கல்லை வயிற்றில் வைத்து இரும்பு கம்பி வச்சு கட்டியிருக்காரு. இரும்பு கம்பி வச்சு கட்டிக்கிட்டு ஒருத்தன் தற்கொலை செய்ய முடியுமா ஐயா? உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா? அதை என்ன சந்தேக மரணம்னு சொல்றாரு? அவர் காங்கிரஸ் கட்சியில் யாரும் இருக்காங்க, நம்ம சக மனிதராக பார்க்கறோம், நம்ம உடன்பிறப்பாக பார்க்குறோம் இல்லையா? வயிற்றில் கடப்பாக்கல்ல இரும்பு கம்பி கொண்டு கெட்டுக்கிட்டு யாராவது எங்கேயாவது தற்கொலை பண்ணுவானா? இப்போ மாவட்ட ஆட்சியர் அளவில் தீ குளிச்சார் ஒருத்தர், தன்னுடைய கோரிக்கை நிறைவேறலைன்னு. அது நடக்கு, மக்கள் மத்தியில் நடக்கு. வீட்டுக்கு பின்னால் ஊருக்குள்ள தென்னந்தோப்பில் ஒரு கட்சியினுடைய மாவட்ட தலைவர், ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அவர் வந்து மர்மமான முறையில் இறந்திருக்காரு. கடப்பாக்கல்லை கட்டி வச்சுக்கிட்டு யாராவது தற்கொலை பண்ணுவாங்க, தீ வச்சு கொடுவாரு யாராவது? தீ குளிக்கன்னு அவர் யார் எதிரிங்கிற அவர் வீட்டில எல்லாம் போய் தீ குளிப்பார். அப்போ இது கொலை தானே? இன்னைய வரைக்கும் அது சந்தேகத்துக்குரிய மரணம். சந்தேகத்துக்குரிய மரணம் எவ்வளோ காலத்துக்கு? எத்தனை படையை போட போறீங்க? தனிப்படையை. அதே போல இப்போ முந்தா நாள் நடந்த கொலைக்கு 6 தனிப்படை. நாங்கள் கேட்கிறோம், பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சத்தில் ஒரு உணவுக்கு முன்னால நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் முன்னாலே அந்த படுகொலை நடந்திருக்கு. செத்துப்போன தம்பி தீபக் பாண்டியனோட உறவினர்கள் முன்னிலையும் நடந்திருக்கு. எத்தனை நிமிடத்துக்குள்ள இவங்க மாநகர இல்லையா கடந்தாங்க இந்த கொலையாளிகள்? ஏன் பிடிக்க முடியல? எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு கருவி வச்சிருக்கிறான். எல்லா இடத்துலையும் காவல்துறை சுற்று, அதாவது ரோந்துன்னு சொல்ல முடியாது, புறச்சுற்று காவல் நிலையம் இருக்கு, போக்குவரத்து காவல் நிலையம் இருக்கு, அங்கங்க என்ன இருக்கு, நம்ம இது இருக்கு. ஏன் பிடிக்க முடியல? அப்படியானால் காவல்துறைக்கு ஆற்றல் இருக்க. ஒரு காலத்தில் ஏதோ வெளிநாட்டில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு ஐஜி அருள் அந்த காலத்தில் மதிப்புமிக்க ஐஜியாக ஒரே தலைவர் தான் இருந்தார். அவர் காலத்தில் ஸ்காட்லாந்து நாட்டு காவல்துறைக்கு இணையான காவல்துறை என்று புகழ்பெற்ற நம்முடைய காவல்துறைக்கு ஏன் இந்த எளிய நிலை, அவலை நிலை? பொதுமக்கள் கேட்கறத தான், பொதுமக்கள் நினைக்கிறத தான் நான் வெளிப்பாடாக சொல்கிறேன். எனவே உடனடியாக இந்த 2 கொலையிலையும் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தணும். இனிமேல் ஒரு தமிழன் கூட, அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, ஒரு தமிழன் உயிர் கூட சாதியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், அரசியல் கட்சி பெயர்களிலே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, குறிப்பாக தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடாது என்று ஒட்டுமொத்த மக்கள் சார்பில் நான் அரசுக்கும் காவல்துறைக்கும் கோரிக்கை வைக்கிறேன். நடந்தால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும். காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, இது 2 சமூகத்துக்கு நீண்ட நாள் பகை, அதனால இந்த கொலை. இவரை ஏன் கண்காணிப்ப? எங்களை கண்காணிக்கிறீங்களா? இப்போ நாங்கள் ஒரு வீரவணக்க நிகழ்ச்சி நடந்தால் உளவுத்துறை வருது, ஒற்றுத்துறை வருது, காவல்துறை வருது. ஜனநாயக வழியிலே, அறவழியிலே, சட்டத்துக்கு உட்பட்டு போராடக்கூடிய எங்களை கண்காணிக்கிற நீங்கள் உங்கள் மொழியிலே அவர் வந்து பல குற்றங்களுக்கு குற்றம் செய்த ஒரு குற்றவாளி என்றால் அவரை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உளவுத்துறைக்கு இருக்கா இல்லையா? அவர் எங்க போறாரு, அவர் எதிரி யாரு, இவர் எங்க போறாரு, எந்த இடத்துக்கு போறாரு, கண்காணிக்கணுமா கண்காணிக்க கூடாதா? ஏன் கண்காணிக்கல? அது அந்த இடம் சட்டக்கல்லூரிக்கு பக்கத்துல இல்லையா, நீதிமன்றத்துக்கு பக்கத்துல ஒரு சடல ஆய்வு பாருங்க, அந்த இடத்துல தூக்கி உடனே போட்டு ஆய்வு செய்யறதுக்கு அந்த இடத்துல போட்டு கொண்டிருக்கான். அந்த காணொலியெல்லாம் நம்ம பார்க்கறோம்ல, நெஞ்சம் பதறது. காவல்துறையில் உள்ளவர்கள் மனிதர்கள் தானே, உங்க நெஞ்சம் ஏன் பதறல இல்லையா? உங்க நெஞ்சம் ஏன் பதறல? இப்ப வந்து கருத்து சொன்னதுக்காக யார் அவர், நம்ம சவுக்கு சங்கரா, அவரை வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டீங்க, பல நாட்களா குண்டர் சட்டம் போட்டுக்கீங்க. ஒரு சமூக வலைதள உரிமையாளர் பெலிக்ஸ் ஜெரால்ட டெல்லியில போய் கைது செய்யறாங்க. அவர் எங்க ஓடுவாரு? அவர் எங்க நாட்டை விட்டா கடந்து போறாரு? டெல்லியில போய் கைது செய்து, விமானத்தில் போய் கைது செய்து தொடர் வண்டியில் அழைத்துட்டு வரக்கூடிய காவல்துறை இந்த காங்கிரஸ் தலைவர் படுகொலையில தொடர்புடையவர்களை, சந்தேகத்துக்குரியவர்களை, இந்த தீபக் பாண்டியனுடைய படுகொலையில தொடர்புடையவர்களை எல்லாமே காணொலி இருக்குல்ல, ஏன் 24 மணி நேரத்தில் கைது செய்யவில்லை? மக்கள் சார்பாக கேட்கிறோம். காவல்துறை பதில் சொல்லணும். வரி கொடுக்கிற நாட்டின் குடிமகன் என்ற உரிமையில் கேட்கிறோம். நாளைக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறோம், உண்மை நேர்மையும் வாய்மையும் ஒழுக்கமா இருக்கணும். எங்களை எவனா வெட்டிப்பட்ட யார் கேட்கறது? எங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை உணர்வு காவல்துறைக்கு இருக்கா இல்லையா?
நெஞ்சம் கொதிச்சு போய் பேசுறோம். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கு தான் உங்களுக்கு காவல்துறை. இப்போ ஒரு 5 பேரை கைது செய்ததா காவல்துறை சொல்லுது, அது உண்மையாக இருக்குமா இல்லை அதை நீங்க எப்படி? அது தெரியல. அது உண்மையை அவங்களை கொண்டு நீதிமன்றம் நிறுத்தினா தானே தெரியும். கொலை செய்தவர்களா இல்ல கூலிப்படையினரா அல்லது அவர்களுக்கு பதிலாக இப்பெல்லாம் மாற்றி கொடுக்குறாங்கல்ல. கொலை செய்தவன் எங்கேயே போயிடுவான், அதுக்கு மாற்றி அவங்களே ஒரு ஏற்பாடு பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு போயிடுவாங்கல்ல. அது காவல்துறையில் கொண்டு ஒப்படைச்சிடுறாங்கல்ல. எல்லா நாடகமும் நாட்டு மக்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. எல்லாம் இப்போ எல்லோரும் உள்ளங்கையில் உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்கான், யாரும் தப்ப முடியாது. எனவே காவல்துறை தன்னுடைய கடமையை மிக சரியாக செய்யணும். உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை நாங்கள்லாம் உங்களுக்கு தருவோம். அந்த வகையில் காவல்துறையை கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக காங்கிரஸ் மாவட்ட தலைவருடைய கொலையாளிகளையும் தீபக் பாண்டியன் கொலையாளிகளையும் உடனடியாக கைது சட்டத்தின் முன்னால் நிறுத்தணும். இனிமேல் ஒரு கொலை கூட நடக்கக்கூடாது. காவல்துறை உறுதி எடுக்கணும், அறைகூவல் எடுக்கணும். எங்களுடைய எல்லைக்குள் இனிமேல் கொலை நடக்காது, சமூக படுகொலை நடக்காது, சாதியின் அடிப்படையில் நடக்காது, மதத்தின் அடிப்படையில் நடக்காது, கட்சியின் அடிப்படையில் நடக்காது என்று காவல்துறை உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இல்லையானால் காவல்துறை முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மாண்புமிகு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அவர் தான் சொன்னாரு, தவறு செய்தவர் யாரோ இருந்தாலும் தண்டிப்பாரு. இப்ப தண்டிக்க வேண்டியதானே முதலமைச்சர்? மாண்புமிகு முதலமைச்சர் தென் மாவட்டங்களில் தனியாக தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். அதை வலியுறுத்தி விரைவில் போராட்டம் அறிவிக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.